கொண்டு விழுந்து விட்டது பரவாயில்ல. கொண்டு விட்டார்கள், பார்த்து கொண்டு. பத்மாவதி, இன்னடி சாப்பாடு செய்திருக்கு. சாம்பார்மா? சாம்பாரா? படிக்காத ஒரே ஒரு குழம்பு சாம்பார். ஏண்டா டேய், நான் சாதாரண சாப்பாடோட சாப்பிட்டவன். எனக்கு வருண்ட ஆம்பூர் பிரியாணி பாத்து. என்னது ஆம்பூர் பிரியாணி? ஆம்பூர் பிரியாணி எங்கம்மா கூறுவோம். ஏமா நீ என்ன சாப்பிடுன்னு தெரியாது. என்ன இவங்க வீடு கூறு விடுவாம பெஞ்சா டப்பு டப்புன்னு ஓய்வு. காலையில ஏந்து உக்காந்துக்கின்னு இந்த பக்கம் வெங்காயத்தை வச்சுக்கின்னு இந்த பக்கம் நொசன்னு இருக்கும் பயிது. அதை வச்சு துண்ணு கச்சின்னு துண்ணு அம்பேரி பிரியாணி. ஏண்டா டேய், என்னுடைய வீட்டை நீ பார்த்திருக்கியா? என்னுடைய அரசாங்கத்தின் நிழல கூட மேல ஓய்வு வீடு நான் தான் வந்து பாத்துக்கிறேன். இங்கதான் அரசாங்கம், அங்க ஓய்வு வீடு. பாக்குறவங்க கேவலமா சிரிக்கிறாளுக்கு பாரு சங்காலத்துக்கு. சரி இருக்கட்டும், என்னுடைய தளபதி யாரால மாத்த முடியும்? இந்த சாதத்தை சாப்பிடுறா கதுக்கு. அம்மா ஐயோ எங்க அம்மா வாந்தி எடுக்கிறாங்கப்பா, வாந்தி எடுக்கிறாங்கப்பா. சத்தியமா நான் இல்லப்பா, நான் இல்லப்பா ஐயா. நான் இல்லப்பா ஐயா. ஐயா நான் சொன்னா குருமி நாம இல்லப்பா, நான் இல்லப்பா. யாரோ ஐயோ இன்னும் ஆயிப்போச்சு, இன்னும் ஆயிப்போச்சு. ஐயோ அம்மா என்னம்மா அடிக்கணுமா? இப்ப அடிக்கூடாதுமா, நீ அடிக்கூடாதுமா. போடுமா போடுமா, அடிக்கணுமா அடிக்காதுமா, போடுமா. அப்புறமேட்டு அடிமா. மெதுவா நட, மெதுவா நட, மெதுவா நட. வேகமா நடக்கூடாது. ஏன் நான் உன் வயிற்றுல பேபி ஃபார்ம் ஆயிங்குது. அது வேற ஃபார்ம் ஆகுதா? ஆமா ஆமா. பிறகு என்ன பண்ற? அப்படியே விட்டுறாத. நேரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நல்லா டோக்கன் போட்டு வாரம் செக் பண்ணேரு. அது ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒரு குழந்தையோட நிறுத்தாத. நிறுத்தல, கவர்மெண்ட்ல துட்டு தராங்களா? பிறகு இவன் போட்டுக்கினே துட்டு வாங்கி ஒரு மாத்தி கொடுக்க. துட்டுக்கு ஆசைப்படுதுன்னு எனக்கு குழந்தை பெத்துக்க சொல்றேன். நான் எத்தனை பேர் பண்றேன். அட பாவி, நான் அட குழந்தை பெத்துக்கிறவன். குழந்தை பெத்துக்கினா என் இமேஜ் குறைஞ்சிடுண்டா, என் இளமை குறைஞ்சிடுண்டா. இளமையா? நான் எப்பொழுதுமே பீட்டி உஷா மாதிரி ஓட போறேன். பீட்டி உஷாவா? ரன்னிங் ரேஸ் ஓடுமே, தாண்டி தாண்டி ஓடுமே, தாண்ட சொல்ல பேண்ட் கீயுமே. நான் தைக்கிறேன் டைலர், ஊசி ரெடி ஆகுது. நூல் கோப்பியா? ஏன் மாலை கண்ணா? ஆமா, அந்த ஊசி சந்தைன்னு தெரியாது. நூல் கோப்பு அதை டைலர் நீ சொல்றேன். சரி ஏன்டா டேய், இது அந்த வார்த்தை கிடையாது. இந்த சாதத்துல உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா? இத நாய் துண்ணுமாடா? நாயா? இது எந்த நாயும் துண்ண தேவை. கொம்பு தேனா பாக்கணுமா? வரியா முள்ளு தப்பு போலாம். அங்கதான் கட்டு பெச்சா நம்ம போய் ஆவி போட்டு கிட்ட போய் கத்தில கிண்டிட்டு வாய் வச்சா சப்பி அடிக்கணும். சப்பர்தேனா எனக்கு வேணா பிடிக்காது. டேய் அன்பு, இதெல்லாம் போன போகட்டும். நாளை தினம் என்னுடைய கணவர் வருவதாக இது வந்து எதுமா வராரா? எதுமா வராரா? ஆமாண்டா. டேய் என்னுடைய கணவர் வந்த பிறகு இந்த வீட்ல அவர் தான் இருக்க கூடாது. சரி, நான் இருந்தா அவர் இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு துரத்துற வழி பார்க்கிறேன். 1 2 1 எனக்கு உறுதுணையா நீதான் இருக்கிறேன். ஆமா ஆமா. சொல்றா
ராஜசேகர மன்னன் என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்தவித குறைவில்லாமல் சீரும் சிறப்போடு ஆட்சி புரிவன் யார் எங்கே? ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாடா 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 வாடா. ஐயா ஏய் உட்காருங்க. அரசு வேட்டிக்கு எனக்கு முன்னதாக ஒரு வேண்டி இந்திய கால தாமதம். ஐயா நான் 3 வயசுல கொலை பண்ணவன். 3 வயசுலயா? ஆமா. ஏய் யார பண்ணி எப்படி பண்ண எங்க பண்ண? எங்க அம்மாவுக்கு இரட்டை பிரிவி. சரி. 2 குழந்தைங்க. ஒரே நேரத்துல பிறந்தோம். ஒரே நேரத்துல வளர்ந்தோம். ஒருத்தமையா தான் எங்க அம்மா எடுத்து பால் கொடுப்பாங்க. அவர் இல்ல. ஆனா எங்க அண்ணன் வஞ்சனக்காரன். ஏண்டா? அவன் ஒரு துரோகி, அவன் ஒரு கபராட்டி, அவன் ஒரு காரி பையன். யாரை கேக்குறது கேள்வியா? யாரை கேட்டுப்பா? ஐயா உன்ன சொல்லலங்க, எங்க அண்ணனை சொல்றேங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் பால் குடிச்சிடுவான், என்ன தள்ளி விட்டு என் பாலை குடிச்சிடுவான். பால் தவறு. இது வஞ்சனை தானே. மன்னிக்க முடியாத குற்றம். செய்யலாமா? கபராட்டி அட செஞ்சா. ஏய் யாரா செஞ்சா? கபராட்டி பையன். யாரை கேக்குறது கேள்வியா? அந்த மாதிரி திருப்பி பேசு. ஐயோ எங்க அண்ணனை கேக்குறேன் ஐயா. அதாங்க. நிஜமா ஒன்றரை பால் குடிச்சா பாரு. பால் எல்லாம் கொழு கொழு கொழுங்குறான். நான் அரை பால் குடிச்ச பாரு. நான் பச்சை போய். ஐயோ பாவம். நான் எங்க அண்ணனும் இந்த தேர்ல நடந்து போறவனே இந்த ஜனங்கள்லாம் எங்க அண்ணனை பத்தி பெருமையா கூப்பிடுறாங்க. எப்படி? வாடா குண்டா, வாடா குண்டா, வாடா குண்டாண்டாங்க. ஏனடே பாடா குண்டான கூப்பிட்டா பெருமை. அவனுக்கு ஒரு தெம்பு. அந்த சந்தோஷத்துல குடு 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 குடுன்னு ஓடியாடுறான். இதே ஜனங்க என்ன பார்த்து கேவலமா கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? அட சப்ப, அட பீக்கு, அட கருவாடு, அட ஓலவளை, அட வால்திப்பு, அட வதிரு. ஃபுட்பால். அது ஃபுட்பால். சொல்றாங்க. அட சாக மாதிரி பேசு. ஐயா. லப்பு லப்பு. சத்தம் போடுங்க. ஐயோ காச்சு வைக்க ஆட்டமாடா. வாயை மூடு. சொல்லு. வரகாத்து. நிஜமா வாயில பண்ணு. ஒன்றரை பால் குடிச்சானே, பால் நல்லா கொழு கொழுங்குறானே. நம்ம அரை பால் குடிச்சனே, பக்கா பச்சனே. அவனை போட்டா. அட பாவிடே உடல் பிறப்புடா. இருடி ஏஜமா. 5 வயசுல அண்ணன் தம்பி. 10 வயசுல பங்காளி. 20 வயசுல எதிராளி. பங்காளி பத பார்த்து வெட்டலாம். பாதுகாக்கறடா. சரி முடிவு பண்ணிட்டே. உன்னை மாத்த முடியாது. எங்க அப்பா கைடிக்கு பூச்சி போட்டு கொஞ்சம் வாங்கி வச்சு. அது ஏண்டா? காரணம் என்னது? அது ஒரு புடி அண்ணன். தண்ணி விட்டு கட்டியா பேசிக்கினே. எங்க அம்மா பால் குடுக்குறாங்களே. ஆமா. உங்க போய் தண்ணி சொல்லுங்க. அம்மா எங்க பாத்துறாங்க? அங்க. மேல கை வைக்கற. ஐயா. யோபா. என்னடா? அஞ்சது கம்பு படுத்துக்கிட்டே. ஏஜமா போய் ஜெர்ஜி போச்சு. எங்க ஊடாட ஜனங்களே சேர்த்து போச்சு. அட பாவி. ஐயோ பொண்ணு அடிச்சுறாங்க. ஏய் நீ போட்ட கணக்கு வெற்றி அடைந்து விட்டது. ஆமா. நான் எழுந்து பார்த்தேன். அடடே நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயி போச்சு. நம்ம அண்ணன் போய் சேர்த்துட்டா. நீ 2 பால் நமக்கு சொல்லிட்டு. ஆனந்தமா. தெம்பா. நான் ஜனத்தை நீக்கிட்டு போய் பார்த்தா எங்க அப்பா சேர்த்து போடுறான். ஏய் நீ மறுபடியும் யாருக்கு வச்ச? எங்க அண்ணனுக்கு. கோபையான தத்தா. அவன் யாருக்கு பால் குடிச்சிக்கிறான். ஏன்டா கால தமதற உங்க அப்பா பால் குடிச்சதே காரணமே. கொஞ்ச நேரம் ஆயி போச்சு. என்ன நேரம் ஆயி போச்சு? அப்படி சொல்லு. நீ எல்லாம் தெய்வமில்லை. எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா. நீ எல்லாம் தெய்வமில்லை. தாயாகி எல்லாரும் முடி வச்சு போய் 6 மணில உட்கார்ந்தீங்க நீங்க. தொடர்ந்து நாளை இத கெடுத்து போய். நல்லா இல்ல. இந்த பாட்டு நல்லா இல்லையா? நல்லா இல்லடா. இன்னொரு பாட்டு பாட்டா. என்ன பாட்டு? கோவிந்தமே பச்சை கோவிந்தமே கோவிந்தமே கோபாலா கோபாலா நான் சொன்ன கேப்பா. எல்லா வேலையும் ஆகி போச்சு. 6 மணில உட்கார்ந்தீங்க. யார் பண்ணல? நல்லா இல்லையா? ஆனா திறமையான பெட்டிக்காரரா நீ. மொத்த கட்டி வாசிக்கிற பாரு. உனக்கு ஒருநாள் கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சரியனாரு. என்னதையா? அதெல்லாம் யூஸ் பண்ணாருன்னா திருவாயிருப்பான். அது கேட்கறாத நீ போ. நான் ஆரவண கோவிந்த அஞ்சு நாயர் வர கோவிந்தா. திருவடிகளே சரணம். ஓஹோ அழகிற மகாதேவா. கடிப்பெருஞ்சனை கடிப்பெருஞ்சனை. இறங்குடா 2 பேரும் போய். மூஞ்சல் கட்டி விட்டுமா? நிச்சயத்துக்கு போங்க. டேய் இந்த மங்கள ஒரு நாட்டை ராஜசேகர மன்னன் என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறைவில்லாமல் சீரும் சிறப்பு ஆட்சி புரிகிறார். ஐயா எங்க பார்த்தாலும் மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மாமா மன்னர் வாழ்க. மாமா மன்னர் மாமன்னர். மன்னர் கிளா மன்னர். மா என்றால் உயர்ந்த உயர்ந்த பெரிய என்று பொருள் உண்டு. சக்கரை குத்தி வாழ்க. சக்கரவர்த்தி வாழ்க. புகழொளி பரவி கொண்டு இருக்க வேண்டும். இகழ்விருந்து இருக்கவே கூடாது. அறியாத பருவத்திலே இளம் வயதிலே அமராவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து காலங்கள் உருண்டோடியது. அழகான பெண் குழந்தை பிறந்தா. அந்த குழந்தை பிறந்த நேரமும் என்னவோ தெரியவில்லை. முதல் பிரசவத்திலே முதல் மனைவி அமராவதி இறந்து விட்டா. அந்த குழந்தை பார்த்துக் கொள்ள வேண்டுமே. குழந்தை பார்ப்பதா நாட்டு மக்களை பார்ப்பதா என்பதற்காக இரண்டாவதாக வசந்தரா என்று சொல்லக்கூடிய பெண் திருமணத்தை
டேய், ஐயா. அயல்நாடு சென்று 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆமா. என் மனைவி நான் எப்போது வடிவேல் எதிர்பார்த்துக்கிறாங்க. சென்று மனைவி பார்க்க நிஜமா நம்ம பொண்டாட்டி பார்க்கலாம். ஒரு புறாட்டியா? இல்ல என் பொண்டாட்டி பார்க்கலான்னு. ஏய், உன் மனைவி நீ பாரு. என் மனைவி என் பொண்டாட்டி அம்மா கிட்ட தான் வேலை செய்யறாங்க. அப்படியா? அதனால தான் சொன்னேன். ஆகே கசத்தா கண்ணா எங்கே தின்றாய்